தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா. பல போராட்டங்களுக்கு பிறகு 64 சென்டில் நிரந்தரமாக உறங்க போகும் 31 உடல்கள். உறவினர்களால் அடையாளம் காணப்படாமல் தன்னந்தனியாக தவிக்கும் உடல்கள். இறந்தவர்களை நல்லடக்கம் செய்ய ஒரே இடத்தில் குவிக்கப்பட்ட உறவுகள். வயநாடுடைய கோர சம்பவத்துல மண்ணுக்குள்ள புதஞ்சு மண் சரிவுல சிக்கி பல பேர் உயிரிழந்த நிலையில அவங்களுடைய உடல்களை தோண்டி எடுத்து அவங்கள நல்லடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. இந்த நிலையில புதுமலையில இருக்கக்கூடிய 64 சென்ட் இடத்துல மொத்தம் 31 உடல்களையும் அடக்கம் செய்யறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காமா. இறுதி சடங்குக்காக பலருமே அந்த இடத்துல கூடியிருக்காங்க. வருவாய்த்துறை அமைச்சரான ராஜன் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இவ்வளவு உடல்களை அடக்கம் செய்யறதுக்கு பலருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அந்த உடல்களை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல அடக்கம் செய்யறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுதாமா. இந்த நிலையில இன்னும் பல உடல்கள் அடையாளம் காணப்படாம இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பல உறவினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காமா. இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கப்படாத பல உடல்களும் உடல் பாகங்களும் இருக்க நிலையில அந்த பெட்டி மேலையும் அந்த பெட்டிக்குள்ளையும் DNA கோட வச்சிருப்பாங்களாம். அது மூலமா அந்த உடல்களை சுலபமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 189 அடையாளம் தெரியாத உடல்கள், அதுக்கப்புறமா உடல் பாகங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து காணாம போன உங்களுடைய உறவினர்களை அடையாளம் காண்றதுக்கு பிணவரையை அடையணும் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் மக்கள் கிட்ட கேட்டுக்கிறாங்களாம். சாலையாறு அதுக்கப்புறமா அதை சுத்தி இருக்கிற பல இடங்கள்ல தேடுதல் பணியில ஈடுபட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல உடல்கள் அந்த பகுதிகளில் காணப்படுதாமா. அது மட்டும் இல்லாம இந்த உடல்களை அடையாளம் காண்றதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருதாம். வயநாடுடைய மண் சரிவுல உயிரிழந்தவங்க ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்படுறது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னண்ணே ஆச்சு? நான் வயிற்று பிள்ளைங்க 10 ரூபா சம்பாதிக்கிறேண்ணே. சரிண்ணே. அவனுங்க வந்து சம்பாதிக்கிறானுண்ணே. 10 ரூபா வாட்டில் பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 40 ரூபாய் 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை கேட்டா ஐயா நான் கேண்டீன்ல இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறானுங்க. இதை எங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுனேன். என் செல்லு இல்லைண்ணே, இல்லைன்னா அனுப்பி விட்டுருவேன். யார் தட்டி விட்டா? உங்களை யார் தட்டி விட்டதுன்னு? அந்த கேண்டீன் தட்டி விட்டு போயிட்டானே. வாட்டர் கேஸ் சுத்தான்லாம் தொப்பி போட்டு. சரி. அவன் தட்டி விட்டு போயிட்டானே. சரி. நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்கன்னு? நான் வேறு புட்டிட்டேன். அப்படியே வீடியோ ஒன்று எல்லாத்தையும் வீடியோ ஒன்று அனுப்புங்க. இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கொடுக்கணும். எல்லாரும் பிளாட்ஃபார்ம் முழுக்க சிதறி கிடந்த வேர்க்கடலை. நானே பிழைப்புக்காக